குறிப்பாக வரக்கத்து நிறைந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஜுமாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள் உலக மூமின்கள் அனைவரிலும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பரிசுத்தமான ஒரு மாதத்தை வழங்கி அதன் வழியே அல்லாஹ்வை அடைவதற்கும் மறுமையில் வெற்றி பெறுவதற்குமான எளிய வழிமுறைகளை வழங்கி ஹஜ் என்ற உயர்வான வணக்கத்தை நிறைவேற்றுகிற ஹஜ்ஜாஜிகள் அவர்களோடு நன்மையில் கூட்டு சேர்ந்த பெரும் வாய்ப்பினை இந்த மாதத்தின் வழியே உலக மூமியர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். பிறந்திருக்கிற மாதம் வரக்கத்து நிறைந்ததாகவும் உலகம் அமைதியாக வாழ்வதற்கு வழியை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் உலகத்தில் அதிகமாக வஞ்சிக்கப்பட்ட பாலஸ்தீன் கஸாவுடைய மக்கள் ஒரு சாந்தமான வாழ்வை திரும்ப பெறுவதற்கான வழியையும் உலக மூமின்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவாராக. அருமையான மூமின்களே, ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபில் சில செய்திகளை சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்கிறார். வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர். ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபஇ வல் வத்ர் ஒற்றையாக வரக்கூடிய அரஃபாவுடைய நாளின் மீது சத்தியமாக, மினாவுடைய நாட்களின் மீது சத்தியமாக, எதை அல்லாஹ் சத்தியம் என்று சொல்லுகிறானோ அதனுடைய உயர்வை காட்டுவதற்கும் உம்மத் அதன் மீது ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கும் அல்லாஹ்வே சத்தியமிட்டு அந்த விஷயங்களை முன்வைக்கிறார். 10 நாட்கள் மகத்துவமான நாட்களாக இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள். ஒன்று, ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள். முழு ரமலானுடைய மாதமும் பாக்கியம் நிறைந்தது என்றாலும் மறைந்திருக்கிற லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொள்வதற்காக இந்த கடைசி 10 நாட்களை மேன்மைப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்று இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அடையாளப்படுத்தினார். 10 நாட்களிலேயும் 9 நாட்கள் நோன்பு வைத்து அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டினார்கள். இந்த 10 நாட்களின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹாஜிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு துல்ஹஜ் துறை 8ஆம் நாளிலிருந்து ஹஜ்ஜினுடைய நாட்கள் தொடங்குகிறது. யௌமு தர்பியா. அதற்கடுத்து 9ஆம் நாள் என்பது அரஃபாவுடைய நாள். 10ஆம் நாள் என்பது குர்பான் கொடுக்கப்படும் நாள். இந்த 3 நாட்களின் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு இந்த முதல் 10 நாட்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், ஸலவாத் செய்யுங்கள், உறவுகளை அரவணைத்து வாழுங்கள் என்று நற்போதனைகள் நிறைந்த நன்னாட்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களை இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தினார். அதிலும் குறிப்பாக சஹாபாக்களிடம் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், தாங்கள் முன்மொழிந்த செய்திகளில் ஜிஹாத் உச்சபட்சமான நன்மைக்குரியது. ஜிஹாதை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விடவும் இந்த 10 நாட்கள் மேன்மைக்குரியதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், ஆமாம்.
அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்படுகிற போராளி உச்சபட்சமான நன்மைக்குரியவர். அப்படி போனவர் உயிரிழந்து விட்டார் என்று சொன்னால் அதனுடைய நன்மை வேறு, ஷஹீத் ஷஹாதத்தினுடைய நன்மை வேறு. அப்படி உயிரிழக்காமல் திரும்ப வந்து விடுவார் என்று சொன்னால் அவருடைய ஜிஹாதை விடவும் இந்த 10 நாட்களில் நிகழ்த்தப்படக்கூடிய அமல்கள் மேன்மைக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பித்தார். மூமின்களே, இந்த 10 நாட்களுடைய அமல்களின் நோக்கம் அரஃபாவுடைய நாளையும் குர்பானி நிகழ்த்தப்படுகிற உபஹியாவையும் அடைந்து கொள்வதற்கான வெள்ளோட்டம். எந்த நல் அமல்கள் அதில் நிறைவேற்றப்பட்டாலும் அது அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு குறிப்பிட்டு சொன்னார்கள். நாட்களிலேயே அல்லாஹ் படைத்த நாட்களிலேயே மிகுந்த அந்தஸ்திற்கும் சிறப்பிற்கும் உரிய நாள் அரஃபாவுடைய நாள். அன்று கேட்கப்படுகிற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆட்டினுடைய ரோமத்தின் அளவு நரகத்திலிருந்து அடிமைகளை அடியார்களை அல்லாஹ் உரிமை விடுகிறான். கேட்பதையெல்லாம் வழங்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த அரஃபாவுடைய நோன்பு ஒரு ஆண்டு முந்தைய ஒரு ஆண்டு பிந்தைய பாவங்களை மன்னிக்க வல்லது ஒரே ஒரு நோன்புக்கு இருக்கக்கூடிய வலிமை, அல்லாஹ்வுக்கு பிரியமான இபாதத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நோன்பையும் முன்வைத்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய சகல நன்மைகளையும் உள்ளடக்கி இந்த 10 நாட்களை இயன்ற இபாதத்துகளை கொண்டு கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபிகள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், நான் கேட்கிற சில துஆக்களை நீ ஏற்பதில்லையே. அல்லாஹ் சொன்னான், இந்த திக்ரை சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், நானும் எனக்கு முன்னுள்ள நபிமார்கள் எல்லாம் ஓதி வந்த திக்ர் அல்லாஹ்வுக்கு எது பிரியமானதோ அதனை நிகழ்த்திட வேண்டும் என்ற அறிவுரையையும் ஈமானிய உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். மூமின்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய பிரத்யேகமான அமலாக அரஃபாவுடைய நோன்பை நோற்பதோடு உலகம் முழுவதிலும் வாழுகிற ஈமானிய சமூகத்திற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு விருப்பமான அமலை கற்றுத் தருகிறார்கள். அதுதான் உலஹியா என்று சொல்லக்கூடிய குர்பான். இந்த குர்பான் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் என்பதை உள்ளத்தில் முதல்ல பதிய வைக்கணும். இதை ஒரு சடங்காக நினைப்பவர்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நிறைய தவறுகளுக்கு வழியை நாமே ஏற்படுத்தும். முதல்ல ஒரு அமலின் மீது பிரியம் இருக்கு. அந்த பிரியத்தை ஆத்மார்த்தமாக உணரக்கூடியவர்கள் தான் அதே பிரியத்தோடு அமலை செய்வார்கள். இல்லைன்னா எது மாதிரியான கேள்விகள் வரும் அல்லது மக்களால் அப்படி கிளப்பப்பட்டிருக்கு சொன்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடு மாடலாம் வாங்கி அறுத்து வீட்டு வசதி இல்லை, ரோட்ல கட்ட முடியல, இதுக்கு பதிலாக பணமா கொடுத்து போயிடலாமா? அங்க கொடுப்பது நோக்கம் அல்ல. எதை அல்லாஹ் சொன்னானோ அதனை பிரியத்தோடு செய்ய வேண்டும். என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுல வசதி இல்லை, இந்த சூழ்நிலைகள் எல்லா காலத்திலையும் சொல்லுவோம். அதற்காக கொடுக்காமல் இருந்து விட முடியுமா? நோன்புக்கு மாற்று வழியை தேடிவிட முடியுமா? எதை கொடுக்க சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஆணையிட்டார்களோ அதை நிகழ்த்துவதின் வழியே இந்த சமூகம் அந்த அமலை கடைபிடிக்கும். அடுத்த தலைமுறை அதனுடைய முக்கியத்துவத்தை உணரும். ஒரு 30 வருஷமா குர்பானி கொடுத்துட்டே இருக்க, அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன தெரியாது, அவங்க பிள்ளைங்களுக்கு என்னன்னு தெரியாது. என்னன்னு கேட்டா, நான் அந்த காசை கட்டிடுமா அப்போ கொடுத்துருவாங்க. அந்த குர்பான் என்ற அமல்
குடும்பத்தினர்களுக்கும் ஏற்படுத்த வேண்டிய இறை நெருக்கத்தை காட்ட வேண்டிய அவசியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எங்கு தொடங்குகிறது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொடங்கிய அமல்களில் ஒன்று குர்பான். பல நோக்கங்களோடு அது தொடங்கப்பட்டிருந்தாலும் அதனை சீர்படுத்தி தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் இறங்குறாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியே வழி அறிவிக்கிறான். அந்த வழிக்கு பேரு வழிய தக்வீனி, உருவாக்கத்தின் நபி. அவருக்கு ஷரியத்தெல்லாம் கிடையாது, சட்டம்லாம் கிடையாது, உற்பத்தி நபி அவர். அப்படி ஒவ்வொரு விவகாரங்களும் மனிதனுக்கு ஏற்படுவதும் அதை தீர்த்து வைப்பதும் தான் முதல் நபியினுடைய வேலையாக இருந்தது. விவசாயம் பண்ணார், கட்டிடம் கட்டினார், வாகனங்களை உற்பத்தி செய்தார், ஆடைகளை உருவாக்கி கொண்டார். இப்படி மனித வாழ்வுக்கான எல்லா உற்பத்திகளும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் வழியே எழுதப்பட்டார். இப்போ முதல்ல மனம் முடித்தவர் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவா அலைஹிஸ்ஸலாத்தை நிக்காஹ் பண்ணாங்க. அதன் வழியே ஹலாலான சந்ததிகள் உலகத்தில் உற்பத்தி ஆனார்கள். இப்போ அடுத்த தலைமுறைக்கு திருமணம் என்று வரும் பொழுது அது எப்படி ஒரு தாய் பிள்ளைகள் பரஸ்பர திருமணம் செய்து கொள்ள முடியும்? பிள்ளைகள் கேட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான் இந்த உருவாக்க சமூகத்திற்கான சட்டம் என்னன்னு சொன்னா, ஒரு பிரசவமும் மறு பிரசவமும் திருமணம் முடிப்பதற்கான தகுதிகள் அப்படின்னு முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்து நடைமுறையை அல்லாஹ் உருவாக்கினார். அதாவது பிள்ளைகள் சொன்னாங்க எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தான். ஆனால் திருமணம் முடித்துக் கொள்வதற்கான பெண் யாருன்னா பிரசவம் மாற்றி திருமணம் முடிக்க வேண்டும். பெருமானார் சொல்வாங்க, உலகத்துல முதல் குழப்பம் பெண்ணால் ஏற்பட்டது. இன்னைக்கு வாழ்கிற சமூகம் முழு குழப்பத்தையும் பெண்ணால் அனுபவிக்கிறது. பின்னால் நின்று வேடிக்கை பார்க்கிறோம். அல்லாஹ் ஹிதாயத் தருவானார். புரிஞ்சிருக்கும். எல்லாரும் ஏகதேசம் இதை அனுமதிக்கிறது அல்ல, விட்டு விட்டு கையறு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. அதுல 2 பேர், ஹாபீல் விவசாயி, காபீல் இன்னொரு சகோதரர். காபீலோடு பிறந்த பெண்ணை ஹாபீல் மணம் முடிக்க வேண்டும், ஹாபீலோடு பிறந்த பெண்ணை காபீல் மணம் முடிக்கும். இப்படி மாத்தி 2 பேரும் 2 பிரசவத்தில் பிறந்தவங்க. இங்க என்ன விளங்கிக்கிட்டாங்கன்னா அத்தா சுயமா சொல்றாருன்னு நினைச்சுட்டாங்க. பிரச்சனை தான் அத்தா அவன் சொன்னது அல்லாஹ்வுடைய சட்டம் மறுக்கிறாங்க. அதற்கு ஒரு காரணியும் இருக்கிறது. இந்த காபீலோடு பிறந்த பெண் அழகு படைத்தவர், ஹாபீலோடு பிறந்த பெண் அழகற்றவர். அந்த காலத்திலிருந்து இந்த பிரச்சனை உருவாகி இருக்கிறது. எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டார். சரி, இவர்களை திருமணம் முடிக்கலாமா? அல்லாஹ்விடத்திலே கேட்போம். அப்படி கேட்பதற்கான ஒரு இபாதத் அன்றைக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு மிருகத்தை அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுத்து பலி கொடுக்க வேண்டும். இதுதான் தொடக்கம். அப்படி பலி கொடுத்து திறந்த வெளியில் வைத்து விடுவார்கள். விண்ணிலிருந்து வருகிற நெருப்பு எந்த மாமிசத்தை இறைச்சியை கரிக்கிறதோ அவருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குர்ஆன் சொல்லுது, இது கர்ரபா குர்பான் ஃபதுகுபில மின் அஹதிஹிமா வலம் யதகப்பல் மினல்லாஹ். 2 பேரும் செஞ்சாங்க. நான் சொல்றது கரெக்டா, நீ சொல்றது கரெக்டா, அல்லாஹ்வை கேட்போம். 2 பேரும் குர்பானி கொடுத்தார்கள். ஹாபீலுடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காபீல் அவமானப்பட்டது, கோபமா மாறியது, பொறாமையா மாறியது, வஞ்சகமா மாறியது. உடனே சொன்னான், லா துத்துலன்னக், கொன்றுவேன் கொன்றுவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, அதுக்கு போயிட்டாங்க. உலகத்தில் முதல் கொலை நடந்தது பெண்ணுக்காக. இது பெரிய ஒரு அறியாமை தெரியுமா? குர்ஆன் இந்த வரலாற்றை பேசிட்டே வருது. கொல்லப்பட்ட இறந்து போன சடலத்தை என்ன செய்வது என்ற அறிவு கூட அன்றைக்கு மனிதனுக்கு கிடையாது.
சடலத்தை தூக்கி போட்டு 40 நாள் சுத்துற, என்ன செய்யறதுன்னு தெரியல. தான் செய்த தவறுக்காக முடிவை தேடி அடைகிற காபீல் ஒரு இடத்துல சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற பொழுது அல்லாஹ் ஒரு பாடத்தை நடத்துறான். 2 காக்கா சண்டை போட்டுக்குது, ஒரு காகம் இறந்து விடுகிறது. கொன்ற காகம் இறந்த காகத்தை குழி தோண்டி புதைக்குது. இந்த காபீல் சொல்றாரு, ஒரு காக்கைக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த இல்மு அரபில, தமிழ்ல கல்வி, ஆங்கிலத்தில் எஜுகேஷன், இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், தோண்டி எடுத்தல். கல்வி வெளியிலிருந்து வராது. கல்வி சொல்லுங்க, கல்வி எல்லாம் உங்களுக்குள்ள ஜீனுக்குள்ளேயே வச்சிருக்கான். கற்க கற்க அது வெளிப்படும், பார்க்க பார்க்க வெளிப்படும். அதான் சொல்றோம் இல்லையா, புத்தக கல்வின்னு ஒண்ணு இருக்கு, அனுபவ கல்வின்னு ஒண்ணு இருக்கு. எல்லா துறையிலே இல்மோடுதான் மனிதனை அல்லாஹ் படைத்தான். அது வெளிக்கொண்டு வருபவர் புரிகிறார், அறிகிறார். இந்த இல்மு உள்ள இருந்துச்சு. காகத்தின் வழியே அல்லாஹ் கற்றுத்தந்தான். புதைக்கும் பாடத்தை மனிதன் ஆதியாக கற்றுக்கொண்டு ஒரு காக்கைக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று காபீல் வருத்தப்பட்ட வரலாறுகள் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகம் முழுவதும் நடைபெறுகிற கொலைகளில் ஒரு பங்கு காபீலுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். சமுதாயத்திற்கு சொன்னார்கள், வாழுகிற காலகட்டங்களில் நல்லவைகளை செய்யுங்கள், நல்லவைகளுக்கு உதவியாக இருங்கள், நல்ல நடைமுறைகளை உருவாக்கி விடுங்கள். உங்களை பார்த்து யாரெல்லாம் செய்யறாங்களோ அதனுடைய நன்மையின் பங்கு சொல்லுங்க உங்களுக்கும் கிடைக்கும். தீமைகளை, பாவங்களை, தவறுகளை ஒருபோதும் நடைமுறைப்படுத்துவதற்கு காரணியாக இருக்கிறார்கள். உங்களை பார்த்து செய்கிற அத்தனை பேருடைய தவறும் உங்களுடைய அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையோடு இந்த உம்மத்திற்கு சொல்லிவிட்டு சொல்றாங்க, கொலை என்ற இந்த பாவச் செயலில் காபீலுக்கு எல்லா கொலைகாரர்களின் ஒரு பங்கு போய் சேருகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மூமின்களே, ஆதி காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த குர்பான் எல்லா காலத்திலையும் நடக்குது. அது ஷிர்குடைய பாதையிலே விக்கிரக ஆராதனைகளுக்காக பலி கொடுத்தல் என்று மாறி போனது. சில நோக்கங்களுக்காக நேர்ச்சி என்ற பெயரால் மனிதர்களை பலி கொடுத்தல் நடந்தது. இன்ன வரைக்கும் மந்திரவாதிகள் ஏமாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல் மனித உயிர்களை, பச்சிலம் குழந்தைகளை அறுத்து பலி கொடுத்தது. அப்படியெல்லாம் நடந்துட்டே வந்தது. நபிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனிலே ரப்பல் ஆலமீன் அதிகமாக பேசுகிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர். முப்பெரும் சமுதாயம் அவரை ஆமோதிக்கிற தலைவர். யூதர்களும் அவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் அவர்கள் தான் வழிகாட்டி என்று சொல்கிறார்கள். இஸ்லாம் இந்த மார்க்கத்தின் தந்தை என்று அவரை அடையாளப்படுத்துவதோடு அவருடைய நடைமுறைகளை தான் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று பெருமானார் சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர் அப்படி செஞ்சாரு, மகனா இருக்க போறாரு, என்ன கரெக்டா? மாதிகள் அல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், நாங்க ஏன் செய்யணும்? சுன்னத் அபீஹிம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நடைமுறை. எங்களுக்கு என்ன கிடைக்கும்? லிகுல்லி ஷாரத்தின் ஹஸனா, நீங்கள் ஆசையோடு பிரியத்தோடு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரும்பி கொடுக்கிற குர்பான் பிராணிகளின் ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள்ட்ட உலகம் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? எது தௌஹீத், எது இணை வைத்தல். எது இப்ப இருக்கிற தௌஹீதெல்லாம் முக்காவாசி பண தௌஹீத், பெயரளவில் போலிகளாக தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற தௌஹீத். தௌஹீத்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். தௌஹீத்னா இந்த தௌஹீத் அல்லாஹ்வை மட்டும் நினைத்தல், துதித்தல், போற்றல், வணங்குதல். எந்த இடத்திலேயும் அவருடைய தேடலின் உச்சத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார். பச்சை குழந்தையிலிருந்து
அவருடைய வஃபாத்து வரைக்கும் இறை தேடலில் தன்னை அர்ப்பணித்தவர். தன்னை மட்டுமல்ல, தன் மனைவியையும் தன் மகனையும். ஏன்னா இந்த ஹஜ்ஜுங்கிற அமல ஒரு வினாடி நீங்கள் யோசித்து பார்த்தால், இப்ராஹிம், ஹாஜரா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லாத ஹஜ்ஜுங்கிறது கிடையாது. இந்த குடும்பத்தின் வாழ்வை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனால் அவர்களுடைய தியாகத்தின் அடையாளமாக காபத்துல்லாவை சுற்றுவதோ, சஃபா மர்வாவில் ஓடுவதோ, ஜம்சம் நீரை அருந்துவதோ, மினாவில் தங்குவதோ, அரபாவில் தங்குவதோ, முஸ்தலிஃபாவில் தங்குவதோ, மினாவில் ஷைத்தானுக்கு கல்லெறிவதோ, குர்பான் கொடுப்பதோ, இது எல்லாம் ஒரு குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள். ஒரு குடும்பத்தில் நடந்த, சொல்லுங்க, அதையே நாம செய்யணும். அவர் ஏன் செய்தார் அப்படிங்கிற கேள்வியை தான் நான் சொல்றான். ஏன் செய்தார் தெரியுமா? இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் தொழுகிற தொழுகை, நான் செய்கிற ஹஜ்ஜினுடைய அமல்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக. இதுதானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொழுகிறோம் என்ன நியத்து பண்ற சொல்லு. என்ன நியத்து பண்றோம்? ஃபஜ்ருடைய பரந்து 2 ரக்காத்து சத்தமா சொல்லுங்க. அதானே அந்த உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். அதனுடைய பிதாமகன், அவருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் முழுக்க அல்லாஹ் என்று இருக்கட்டும். நோன்பு வைக்கிறோம், சஹரில் என்ன நியத்து பண்ணுவோம்? நவைத்து சௌபாகதி அதாயி லில்லாஹி தஆலா. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. சதகா அல்லாஹ்வுக்காக. எல்லா இபாதத்துகளும். அதுதான் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார். என்னுடைய தொழுகை, என்னுடைய ஹஜ், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம். சாப்பிடுறோம்ல, பசிக்கு தான் சாப்பிடுறோம். நாம சொல்ற வார்த்தை இல்ல பிஸ்மில்லாஹ். சாப்பிட்டு முடிக்கிறோம், பசி ஆறியது, என் தேவை முடிந்தது. ஆனால் நான் சொல்லும் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். பலம் கழித்தல் என்பது இயற்கை தேவை. உள்ள போகும்போது எல்லாம் பாதுகாப்பு கொடு, சைத்தானை விட்டும் அப்படின்னு கேட்கிறோம். வெளியே வந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் முழுவதும் அல்லாஹ்விற்காக. இப்படி ஒருவர் வாழ முடியுமான்னு கேட்டா 1.25 லட்சம் நபிமார்களில் இந்த ஒருவரைத்தான் உலகத்தின் அடையாள சின்னமாக அல்லாஹ் ஆக்கினார். 5000 ஆண்டு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். நாமளே கேட்கிறோமே, தொழுகையில ஓதிட்டோம், தஹிய்யாத் ஓதிட்டோம், அடுத்து என்ன ஓதும்? அல்லாஹும்ம ஸல்லி அலா, சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி கமா ஸல்லைத. 1400 ஆண்டுகளாக பெருமானாரின் வழியை கற்றுக்கொண்ட ஒரு சமுதாயம் தொழுகையில 1.25 லட்சம் நபிமார்கள் இருக்க ஒரு நபியை எடுத்து தங்களுடைய துஆவில் முன்மொழிகிறார்கள். அப்படின்னா அந்த நபியினுடைய மகத்துவத்தை பெருமானார் சுட்டி காண்பிக்கிறார்கள். இவர் மற்ற நபிமார்கள் போல அல்ல, இவர் உங்கள் மார்க்கத்தின் தந்தை, உங்களுடைய வழிகாட்டி. அவர் மேற்கொண்ட ஒரு மார்க்கத்தில் கலங்கம் ஏற்பட்டது, அதையெல்லாம் தொடைத்து நான் பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இவர் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு சென்ற பொழுது மகனே வாங்கன்னு ஆச்சாங்க. திரும்பி வரும்பொழுது சொன்னார்கள், உங்க உம்மத்துக்கு என் சலாம் சொல்லுங்க. சொர்க்கத்தில் அதிகமாக மரம் நட சொல்லுங்கள். நாங்க என்ன சொல்றது? அதிகமாக ஓட சொல்லுங்க. இவ்வளவு உம்மத்தின் மீது பிரியமாக இருந்ததினால் நன்றியான அல்லாஹ்வுடைய ரசூல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏகத்துவத்தின் அடையாளம், நம்ம ஈமான் அவரை மாதிரி இருக்கா என்று பரிசோதனையின் அளவுகோலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்தினார். மௌத்து வரைக்கும் நம்மகிட்ட என்ன தேடல் இருக்கணும்னா, எங்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் தௌஹீத் தானா? ஒரிஜினல் தௌஹீத் தானா? அப்படின்னா சதாவும் அல்லாஹ்வோடு பயணிக்க வேண்டும். நல்லது நடந்தாலும் தீமைகள் நடந்தாலும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, லா ஹவ்ல வலா குவத்த, அந்த தௌஹீதை தான் தேடி பயணிக்கணும்.
அதை பரிசோதனை வழியே உலகத்தில் நிரூபித்தவர்கள். குர்ஆன் சொல்றது பலம்மா ஜன்ன அலைஹில் லைல் ரஆ கௌகபா. அல்லாஹ் யாரையும் தேடி போனாங்க. ஏன்னா உலகத்துல பலரும் தங்களோட பாப்புலேஷனை விட கடவுளின் பாப்புலேஷன் அதிகமா வச்சிருக்காங்க. பார்ப்பதெல்லாம் கடவுள். ஒட்டுமொத்தமாக அதற்கு மரணடி கொடுத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இன்னைக்கும் நட்சத்திர வணங்கிகள் இருக்காங்க இல்லையா? அந்த நட்சத்திரத்தின் பின்னணியில தான் ஜோசியம், சொல்லுங்க, ஜாதகம், பஞ்சாபம், சொல்லுங்க, தெரியாத மாதிரி எத்தனை பேர் சாமியார்ட்ட போறீங்க. அல்லாஹ் ஹிதாயத் தருவாங்க. நம்பவே மாட்டாங்க. வண்டி வாங்கி நேர கோயில போய் மாற கட்டுவாங்க. கேட்டா கொடுக்காது. நமக்கு ஒரு ஒரு என்னது ஒரு குலோப் ஜாமுன் சமூகத்தில் சிக்கிக்கிட்டனால இந்த ஒரிஜினல் தௌஹீத் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரெடியாகிறார், எல்லாம் ரெடியாகிறார். கல்யாணத்துக்கு அதை டைம் பார்க்கிறாரு. இது நல்ல நேரமா? இதுல தமாஷ் என்னன்னா அஜத்தை கூப்பிட்டு கேட்கிறார். அஜத்து பார்க்கறது ஒரு நல்ல நேரமா? இன்னைக்கு உனக்கு 700 போனாங்க. நம்ம எவ்வளவு பலகீனம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க லா ஹவ்ல வலா குவத்த. அது என்னங்க பொருள்? எந்த தீமையும் நீ இல்லாம நடக்காது, எந்த நல்லதும் அதான் ஈமானு. இந்த நட்சத்திரத்திற்கு பின்னால் ஈமானை கபலீகரம் கொள்ளுகிற நிறைய அபாயங்கள் இருக்கிறது. எல்லா ஷிர்க்கும் எங்க பிறக்குது? நட்சத்திரத்தில் வச்சு பிறக்குது. ஒண்ணுமே இல்லை. மாசம் பிற பார்க்கணும். பிறை பார்க்கிறவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி கொடுத்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான். யா அல்லாஹ், இந்த பிறையை எங்களுக்கு பாதுகாப்பானதாக, எங்கள் ஈமானுக்கு பாதுகாப்பானதாக அமைத்துக் கொடு. ஒபி சலாமத்தி வல் இஸ்லாம். இஸ்லாமும் பாதுகாப்பாக இருக்கணும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாங்க. உன்னை பார்த்து தான் இப்போ நாங்கள் நோன்பு தொடங்க போறோம். உன்னை பார்த்து தான் பெருநாள் கொண்டாட போறோம். அதனால நீ ரப்பு கிடையாது. எவ்வளவு தெளிவான துவா பாருங்க. நீ ஒரு கருவி. ரப்பி வரப்பு கல்லா. பிறைய உன்னுடைய ரப்பும் என்னுடைய ரப்பும் யாருதான்? அப்ப அந்த நட்சத்திரம், சந்திரன், சூரியன் படைப்பு என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அனுபவத்தின் வழியே நிரூபிக்கிறார்கள். தௌஹீத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌஹீத் வர வேண்டும். பார்த்தாரு, நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சு போச்சு. காலையில் என்று சொன்னார், மறைபவை ரப்பாக இருக்க முடியாது, விட்டுட்டார். ஆனால் தேடல் இருக்கு. தேடலில் மறுநாள் நிலாவை பார்க்கிறார். நம்ம பிரகாசமா இருக்கு இல்லையா? நம்ம இன்ன வரைக்கும் பாட்டி வட சுடுதுன்னு தான் நம்பிட்டு இருக்கிறோம். ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா. சந்திர மாற்றம் குறித்து அறிவிக்கூடிய சஹாபாக்கள் கேள்வி வைக்கிறார்கள். சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஏன் அல்லாஹ் படைச்சா? அது இபாதத்திற்கான வழிகாட்டி. குல்லிய மவாகீத்துல் நாஸ் வல் ஹஜ். இஸ்லாமிய இபாதத்துகள் அத்துணையும் பிறை சார்ந்ததான். பிறை சார்ந்ததான். தொழுகை மட்டுமே சூரியன் சார்ந்த நேரம். இது எந்த இடத்திலையுமே அல்லாஹ் இதை சொல்லும் போது அவைகள் படைப்பு அப்படிங்கிறத தவறாம சொல்லிக்கிறான். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய ஆணைப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப கொஞ்சம் யோசிங்களேன். ரப்பல் ஆலமீன் அவனை மட்டுமே துதிக்கிற ஈமானை நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? அவனை மட்டும் போற்றி தக்பீர் கட்டுகிற நிலையை தந்திருக்கிறான். சூரிய வணங்கிகளாக, சந்திர வணங்கிகளாக, நட்சத்திர வணங்கிகளாக, காலத்தை வணங்குபவர்களாக, நேரத்தை வணங்குபவர்களாக, இத்தனை ஷிர்க்குகளை விட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை வார்த்தெடுத்தார்கள். அதுதான் அவருடைய தௌஹீத். நிலா காணா போச்சு. காணாமல் போகிறதை நான் வணங்க மாட்டேன். நான் 3ஆம் நாள் சூரியனை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? இதுதான் பெரிய கடவுள் தான். ஹாதா ரப்பி ஹாதா அக்பர். அது மறைந்த பொழுது சொன்னார், மறைகிற எதுவும் ரப்பாக இருக்காது. தேடணும். அல்லாஹ் யார் என்று தேடணும். உள்ளத்தளவில் தேடணும். படைத்தவன் யார், படைப்பு எது என்ற வித்தியாசத்தை உணர வேண்டும். படைப்புகளால் இன்னொரு படைப்பிற்கு எதையும் செய்ய முடியாது. ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய ரசூல் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். நம்ம எல்லாம் சில வசனங்களை ஷோவுக்காக வீட்டில் மாட்டி வச்சுக்குவோம்.
அதனுடைய ஆத்மார்த்தத்தை உணர வேண்டும். லா மானிஅ லிமா அத்தை வலா முஅத்தி லிமா மனஅ. தத்துவமா சொல்லுவோம், நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாராலும். அப்படின்னா படைப்புகளுக்கு கொடுக்கும் எடுக்கும் சக்தி இல்லை. எந்த இடத்துல நாம மிஸ் ஆகிறோம் தெரியுமா? கிளம்பி போய் எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. ஆனா நினைச்சது நடக்காத போதுதான் ரப்பே காப்பாற்றுறாங்களா. அல்லாஹ் சொன்னாங்க, கிளம்பும் போது அல்லாஹ் கூப்பிட்டேன். ஏன்னா அந்த செயலை நடத்தி வைப்பவன் யாரு? அல்லாஹ். அந்த செயலில் தோல்வியை தருவதில் ஒரு நன்மையை வைத்திருப்பவன் அல்லாஹ். முஃமின்களே, எவ்வளவு சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே அல்லாஹ்ட்ட பார்த்து கேட்கிறாங்க, யாருப்பா படைச்ச படைப்புகள் எல்லாம் அழிஞ்சு போயிருது, அழிவுக்கு சொந்தமானதான படைப்பு, நீ ஹய்யுல் லா யமூத், உனக்கு மரணமே வராது அல்லாஹ், நாங்க தான் மௌத்தாகணும், நாங்க தான் மௌத்தாகணும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அல்லாஹ் இப்படியோ மௌத்தாகலே, இவைகளை நீ எப்படி மறுமையில் எழுப்புவாய்? தன் ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு ஈமானிய தேடல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் இருந்தது. எப்படி அவனை மௌத்தான உங்களை எழுப்புவார்? அரிணி கைப்பற்ற வகையில் மூத்தா. அல்லாஹ் நம்மளை யார் கேட்கிறான்? எல்லா உயிர்களையும் மரணிக்க செய்த பிறகு ஒரு நாள் எழுப்புவேன். நம்ப மாட்டாயா? அல்லாஹ் நான் நம்புறேன், ஆனா கண்ணால பார்த்துட்டா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு என்று ஒரு பரிசோதனை நடத்தி காமித்தார். 4 பறவைகளை பிடி, அது மாம்சங்கள் எல்லாம் மிக்சிங் பண்ணி தனித்தனியா வச்சு மலையில் மேல் நின்று அழை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதனை ஓட்டமாக அதனை நடத்தி காண்பிக்கிறார்கள். ரப்பல் ஆலமீன் உயிர் இழந்து போன பறவைகள் ஒன்று சேர்ந்து உயிர் பெற்று பறந்து போவதை பார்த்தார்கள். உலகத்திற்கு சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும்தான் மூத்தாக்க முடியும், அல்லாஹ் மட்டும்தான் உயிர் கொடுக்க முடியும். அந்த ஈமான்ல ஸ்ட்ராங்கா இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு கட்டத்துல மக்காவின் வரலாறு தொடங்குது. சொந்த மனைவியை விட்டுட்டு அடிமை பெண்ணை மனமுடித்துக் கொண்டவர் கூட்டிட்டு கொண்டு போய் வனாந்தர காட்டுல விடு, ஃபாரான் தேசம், மனிதர்களே வாழாத பூமி. ஹாஜராவையும் குழந்தை இஸ்மாயிலையும் கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு உலக வரலாறு இப்படி உருவாகும் என்று 5000 ஆண்டுகளுக்கு பின்னால் போகணும். இன்னைக்கு வராதீங்க வராதீங்க, கூட்டம் ஜாஸ்தி, பாதுகாக்க முடியாது, லட்சோப லட்ச மக்கள் ஒரே ஒரு இல்லத்தை நாடி போகிறார்கள். அவர்களுடைய பயணம் முழுக்க இப்ராஹிம், ஹாஜரா, இஸ்மாயில் சார்ந்த வணக்கங்கள். அலைஹிம் ஸலாம். இப்படி எல்லாம் பேச வைக்கிறான். நம்மளெல்லாம் மௌத்தாகி கபரில் அடக்கிட்டு அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க. அவ்வளவு வேகமான உலகம். 5000 ஆண்டுகளாய் ஒரு தனி மனிதரின் என்னங்க இந்த தாடி வைக்கிறது, இந்த மீசையை கத்திரிக்கிறது, மறைந்த ரோமங்களை அகற்றுவது, நகங்களை வெட்டிக் கொள்வது, செகை அலங்காரத்தை அழகுபடுத்திக் கொள்வது, கத்தனா செய்வது எல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா பெருமானார் சொல்வார்கள், எல்லாம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டிய நாகரிகம் தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த நாகரிகத்தை உலகத்தில் நிலைநிறுத்தியவர். போராட்ட களத்தில் தனி மனிதராக நின்று தௌஹீதை பிரச்சாரம் செய்வதில் பின்வாங்காத ஒரு நபி. படுத்திருக்கும் போது 80 வயசுல பிறந்த மகனா இருக்கிற மாதிரி கனவு கண்டான். காலையில் எழுந்து கனவுதான் கனவுதான். நீங்க அப்படி ஒரு கனவு கண்டு உங்க பையன்கிட்ட காலையில் இருந்து சொல்லுங்க, நம்ம சொத்தெல்லாம் பள்ளிவாசலுக்கு எழுதி நிற்கிற மாதிரி கனவு கண்டேன். உங்களை கொண்டு போய் ஹோம்ல விட்டுருவான். அத்தான் நைட்டு நல்லா படுத்தாரு, காலையில பைத்தியம் ஆயிட்டாரு. கரெக்டா எடுத்து சொல்லுகிறார்கள், உன்னை அறுப்பதை போன்று கனவு கண்டேன். ஆக தௌஹீதுடைய ஒரு ஒரு போராளிக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்குங்க? கனவுல சொல்லப்பட்டிருந்தாலும் நீங்க செய்யுங்க, நான் உடன்படுகிறேன். சொன்னார். ஒரு குடும்பத்துக்குள் நடந்த நிகழ்வு, ஆனால் நடப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்காக. அவங்க வேற எந்த துனியாவுடைய ஆதாயத்தை எல்லாம் முன் வைக்கல. பெயரும் புகழும் பட்டமும் லாபமும் அதெல்லாம் வைக்கல.
அல்லாஹ்விற்காக கூட்டிட்டு வினாவுக்கு போனார். அல்லாஹ்விற்காக தன் மகனை அறுத்து எத்தனை வேடிக்கை பார்த்துருக்காரு. இவ்வளவு பெரிய தௌஹீதில் போராடி சாதாரணமாக நான் சொல்வதுண்டு, நம்ம வீட்டுல டெய்லி ஃபஜ்ருக்கு வர்ற பெரியவங்க எல்லாம் தன் மனைவி மக்களை தாண்டிட்டு தான் வரணும். அவர்களையும் எழுப்பிவிட்டு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமே. அந்த வழிகாட்டுதலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். நீங்க வாழ்ந்தால் அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும். அப்படி ஒரு மகனை இஸ்மாயிலை உருவாக்கி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமில் இருந்துதான் அரபு சமூகம் அடையாளம் காணப்பட்டது. விருந்தோம்பலின் தலைவர், நாகரிகத்தின் தலைவர், மொழியின் தலைவர், பண்பாட்டின் தலைவர், ஏகத்துவத்தின் தலைவர் என்று எல்லா துறைகளிலேயும் இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கு காட்சி அளிக்கிறார். அந்த காட்சியை குர்ஆன் எப்படி சொல்றது? உரையாடல் அப்படியே கூட்டிட்டு போய் அழைத்து போகும்போது பெருமானார் விவரிப்பார்கள். ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான அந்த பாச போராட்டத்துக்கு இடையில ரெண்டு பேரிடமும் மிகைத்திருந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ் உனக்காக செய்கிறோம், அல்லாஹ் உனக்காக செய்கிறோம். நீயா மகனா? நீதான். அத்தாவா? நீயா? நீதான். இந்த இரண்டு பேரும் உடன்படணுமா இல்லையா? இருவரும் உடன்பட்டார்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சொர்க்கத்து ஆற்றினை தந்தான். குர்பான் என்ற அமல் வந்தது. 50 லட்சம் ஆஜிகளும் அந்த குர்பான் என்ற கடமைகளை செய்கிறார்கள். சர்வதேச அளவில் அந்த ஹஜ்ஜாஜிகளோடு நன்மைகளில் வந்து நிற்கிறார்கள் வசதி படைத்தவர்கள். முஃமின்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த அளவு சொல்றாங்க தெரியுமா? உனக்கு வசதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஈடி அனுப்பினா பார்க்க முடியாது. எனக்கு வசதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தான் தெரியும். நான் குர்பானி கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனா? நான் என் ரப்பை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன், இந்த அமலனுடைய உயிரோட்டம் எந்த அளவோ அது வெளிப்படும். அது உண்மையாக வெளிப்படட்டும். எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. பாருங்க, இந்த குர்பானி கொடுப்பதில் அன்ஆம் அப்படின்னு ஒரு அடையாளத்தை பெருமானார் சொல்றாங்க. ஏன்னா நிறைய சாப்பிடுவதற்கு ஹலாலாக்கப்பட்ட பிராணிகள் இருக்கு. எல்லாத்தையும் குர்பானி கொடுக்க முடியாது. இஸ்லாம் இந்த மாமிசத்தை ஹலாலாக்குவதில் ஒரு வரையறை ரொம்ப அழகா வச்சிருக்கு. நீங்க சைனாவுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, ஜப்பானுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க, எல்லா உயிரும் நிறுத்திக்கிறாங்க. எங்க எங்க சைனால, ஜப்பான்ல அதிகபட்சமாக அந்த ஹராமாக்கப்பட்ட பிராணி. இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு பெரிய சவால் என்ன தெரியுமா? அந்த ஹராமாக்கப்பட்ட அந்த மிருகத்தினுடைய கொழுப்புகளினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் சர்வதேச சந்தை மயமாக்கி விட்டது. அரபு நாடுகள் எல்லாம் ஹலால் அப்படின்னு ஒரு ட்ரேட்மார்க் வச்சு வாழ்ந்துட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்கா, ஜெர்மன் உட்பட எல்லா நாடுகளும் இந்த ஹலால் என்ற தரத்தை நீக்கிட்டாங்க. முஸ்லிம்களுக்கு பெரும் சவால். சோப்பு, ஷாம்பு, அழகு பொருட்கள், அதே மாதிரி சாக்லேட்டு, கேக்கு, இதுல என்ன டிஃபால்ட்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த தடை செய்யப்பட்ட மிருகத்தின் சுபாவம் மனிதர்களில் வெளிப்படும். அதுதான் இன்றைய உலகத்தினுடைய நாகரிகம். நிர்வாண கோலத்தில் இருப்பதை ஒரு தலைமுறை விரும்புகிறது சொன்னா உள் இறங்கிய உணவின் தாக்கம் அது. மிக கேவலமான நடத்தைகளை அந்த மிருகம் உருவாக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் அது சார்ந்து எல்லாமே ஆராய்ந்தாங்க. இப்ப உலகத்தோடு பச்சையா நான் சொல்றேன், இத்தனை பேர் KFC ரசிகர்கள். அவனே பகிரங்கமா சொல்லிட்டான், நாங்க அந்த ஹலாலெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. இப்ப போய் தின்பீங்களா? சொல்லுங்க பாரு. நமக்கு பள்ளிவாசல் வேறு, வாழ்க்கை வேறு. கூட்ட கூட்டமா போய் KFC நிற்கிறோம். அப்புறம் இன்னொன்று இன்டர்நேஷனல் சில கடைகள்ல மெக்டோ, அப்புறம் வேற இதெல்லாம் ருசியா இருக்கு, ஆர்டர் பண்ணி திங்கிறோம். ஹலால் அழகா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. காட்டு விலங்கு, நாட்டு விலங்கு, கடல் உயிரினங்கள், தரை உயிரினங்கள், இதுல மனிதர்களோடு இணங்கி வாழக்கூடிய ஆடு மாடு ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் குர்பானி பிராணிகளாக முன்வைக்கிறார். மற்றதெல்லாம் எது சாப்பிடலாம் அப்படிங்கிறது ஒரே ஒரு அளவுகோல். எதுவெல்லாம்
கோரை பற்களால் கடித்து தின்கிறதோ, நகக்கண்களால் பரண்டி சாப்பிடுகிறதோ அந்த மிருகங்கள் எல்லாம் ஹராம், மற்றது ஹலால். பறவைகளில் எதுவெல்லாம் அந்த அளவு, அதாவது நகங்களால் கீறி சாப்பிடுகிறதோ, அழகால் கொத்தி சாப்பிடுகிறதோ, இந்த ராஜாவை பருந்து, இவைகளை தவிர மற்றவைகள் ஹலால். ஹலால சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டு, எது நீங்க சாப்பிட்டாலும் இந்த 3 தான் குர்பானி கொடுக்க முடியும். நாங்க ஒரு கோழியை குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்டு வரக்கூடாது, புரியுதா? அப்ப இந்த 3இல் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க ஆடு, அதுதான் குர்பானிக்கு சிறந்ததுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஹஜ்ஜில வச்சு மதீனால 10 ஆண்டுகளும் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ஜில 100 ஒட்டகத்தை அறுத்தார்கள். 63 தன் வயசுக்கு கணக்கா தானே கொடுத்தாங்க. 37 அடிநாயகத்திற்கு கொடுக்க சொன்னாங்க. தன் மனைவிமார்களுக்கு தனியாக கொடுத்தார்கள். இதை உங்க கேள்வி எல்லாம் அடங்கிடும். உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வரும் எல்லாம் அடங்கிடும். ஒரு ஆட்டை தனக்கு தனியாக அறுத்த பெருமானார் இன்னொரு ஆட்டை என் உம்மத்தின் ஏழைகளுக்கு நான் குர்பானி கொடுக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய மனசு! அதனாலதான் அதற்கு அதிரதி எல்லாம் அவங்க ஹயாத்து உள்ள வரைக்கும் ஒரு ஆட்டை தனக்கும் ஒரு ஆட்டை பெருமானாருக்கும் குர்பானி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எல்லாம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் தான் பயங்கரமா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல, எங்கிட்ட சொன்னாங்க, புரியுது? எங்கிட்ட சொன்னாங்க, எனக்கு பிறகும் என் பெயரில் நீ குர்பானி கொடுக்க வேண்டும். அப்போ உயிர் உள்ளவர்களுக்கு கடமை, மரணித்தவர்களுக்கு கடமை இல்லை. நன்மைக்காக கொடுத்தால் கூடுமா? கூடும். கொடுப்பது கட்டாயம் அல்ல, புரியும்? கொடுப்பது உயிரோட உள்ளவங்களுக்கு. எனக்கு ஒரு ஆடு, என் வசதி, என் மனைவிக்கு வசதி இருந்தால், அல்லது அவருக்கு கொடுக்கிற வசதி என்னிடம் இருந்தால் மனைவிக்கும், என் பிள்ளைகளுக்கு அவர்களிடம் வசதி இருந்தால் அவர்களுடைய வசதி என்னிடம் இருந்தால், இடங்கள் இருக்கும். ஒய்ஃபுக்கு தனியா பிசினஸ் இருக்கு, சொத்து இருக்கு, பசங்களுக்கு சொத்து இருக்கு, எல்லா சொத்து தாத்தா வெளியில வந்தது. ஒரு சொத்துல நீ ஜக்காத்து கொடு, ஒரு சொத்துல பித்ரு கொடு, ஒரு சொத்துல குர்பான் கொடு. இந்த 3ஐ மையப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் உம்மத்துக்கு சொன்னாங்க. அந்த இறைக்காதலில் கொடுக்கப்படணும், சங்கடத்தை எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சங்கடம் எப்படி கொடுக்குறது? காசு பத்திரிகை 10,000 ரூபாய்க்கு மாடு இருக்கிறாங்க, உன்னை யாரும் கொடுக்க சொன்னாங்க. நல்ல கொழுத்த கொம்புள்ள பிராணிகளை கொடுங்கள். தூரத்திலிருந்து பார்த்தால் அந்த பிராணியுடைய குறைகள் தெரியக்கூடாது. கொம்புள்ளவை, நல்ல பார்வை உள்ளவை, கால்கள் எல்லாம் நொண்டி இல்லாம இருக்கணும். இவர் வாங்கிட்டு வரவே சக்கராத்தில் நிற்குது. இவர் துவா செஞ்சுட்டு பெருமாள் வைக்காது, உயிரோட வைக்காதான். உன்னை யாரு கொடுக்க சொன்னாங்க? யாரும் கேட்க போறதில்லையே. அப்ப இது ஈமான் சம்பந்தப்பட்டது. என் ரப்பு எனக்கு இவ்வளவு பேரின்பங்களை தந்திருக்கிறான். அல்லாஹ்விற்காக வருடத்தில் ஒரு முறை இந்த ரத்த வழி கொடுக்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆடோ ஒட்டகமோ நல்ல எடையுள்ள அழகுள்ள கம்பீரமான பிராணிகளை சொன்னாங்க. அப்படி கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லு எப்பயுமே உள்ள காரணம். அதுவும் பிரச்சனை தான். எல்லா இடத்துலையும் சிக்கன் மட்டன் வாங்கி திங்கிறோம், பிஸ்மி சொல்லி அறுத்தானா? சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை. இப்ப எங்கேயாவது கோழி வாங்கிட்டு வந்து மோதினார கூப்பிட்டு அறுக்கிற பழக்கம் இருக்கா? நமக்கு தெரியாது, நம்ம அது பழங்கல. சரி, எப்படி அறுக்கிறார்கள்? இன்றைக்கெல்லாம் மிஷின் கட்டிங் வந்துருச்சு. 10,000 கோழியை 10 நிமிஷம் என்ன செய்யலாம்? அறுக்கிறான். இதனுடைய சட்டங்கள் என்ன? நாம மேக்சிமம் சாப்பிடுறது ஃப்ரோசன் சிக்கன். அது மௌத்தாலே 6 மாசம் ஆச்சு. பேக்கிங். இந்த மாமிச உணவு இருக்கிறது சக்தி மட்டுமல்ல, உணர்வுகள், உணர்ச்சிகளுக்கான காரணிகள். அதனால நான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், மாமிச உணவுகளை சாப்பிடுகிற பொழுது அது பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்டிருக்க வேண்டும். முஸ்லிமா இருந்து பிஸ்மி சொல்லாம இருந்தால் அது அதான் குர்பானிக்கு சொன்னாங்க. சங்கடம் எல்லாம் பார்க்காத, நீ நின்று அது பிஸ்மில்லா சொல்லு. எனக்கு கை விடவிடக்கும் பயமா, பக்கத்திலேயாவது நின்று துவா செய். யாருலா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் பெருமானாரிடம் ஏற்றுக்கொண்டதை போல என்னிடம் ஏற்றுக்கொள். இந்த அளவில குர்பானினுடைய மசாயில்களை
நாம் தெரிந்து கொண்டு அமலை ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டும். நோக்கம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை கிடைக்கும். நீ அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற குர்பான், அது அறுக்கிற நேரத்தில் விழுகிற ஒரு ரத்தம் மண்ணில் படுவதற்கு முன்பாக அல்லாஹ்வுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும். அழகான அல்லாஹ் சொல்றான், நீ கொடுக்கிற கறி, இறைச்சி, ரத்தம் அல்லாஹ்வுக்கு சேராது. நீயே சாப்பிட்டுக்க, ஏழைகள் கொடு. உன்னுடைய தக்குவாவை அல்லாஹ் பரிசோதிக்கிறான். அதை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முயற்சியுங்கள். அந்த உபதேசத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் முயற்சி செய்வாங்க. சில விழிப்புணர்வுக்காக இது கொஞ்சம் காலமாயிருச்சு. கமர்ஷியல் ஜமாத்துகள்லாம் இங்க கூட்டா சேர்ந்து செய்யறாங்க. அது ஒரு சர்வீஸ், அது ஒரு சொல்லுங்க. ஆமா, அது பல பேருக்கு முன்னால் நிகழ்த்தப்படக்கூடிய இதையே தொழிலா வச்சுட்டு செய்யறவங்க அது கொஞ்சம் காலமா மோசடிகள் பகிரங்கமாகவே செய்யறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு இதாயத்தை இருக்கும். அதுக்கு காரணம் நாம தான். எவ்வளோங்க? 3500 ரூபாங்க, 30 பேருக்கு வாங்கிடலாம். அவனுக்கு என்ன, இது காசு கொடுத்ததோட சரி, இவர் வரமாட்டாங்க. இன்னொன்று, இங்கே உட்கார்ந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா காசு அனுப்பலாம், தப்பு. அப்ப அதான் சடங்காக நீங்கள் நினைத்தால் இதில் நிறைய தீமைகளையும் முடிஞ்சா கூட விட்டுறப்பா. அளவிடு. நான் ஏன் ரூபாய் கொடுக்கணும் கேட்க போறான். கொடுக்கணுங்கிறவங்க எல்லாம் கடுமையா சொல்றாங்க. வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ, நீங்கள் பெருநாள் கொடுக்க வராதீர்கள். ஈத்காவுக்கு வர வேண்டாம்ங்கிறாங்க. அதனால சடங்கு சம்பிரதாயம் அதை நான் ஃபாலோ சங்கடம். 10 ஷேர் போட்டுங்க, ஜிபே பண்ணியாச்சு. யாரு கொடுக்கறா, எதை கொடுக்கறா, எங்க கொடுக்கறா, எதையும் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். இது அவர்கள் குற்றம் அழைப்பதற்கு வழி. ஆமா, இது ஒரு பெரிய தவறு போயிட்டு இருக்கு. எல்லாம் பாதுகாப்பாங்க. இன்னொன்று, இந்த திரை சமாச்சாரம் புவியியல் சார்ந்தது. இந்த அறிவுள்ளவங்க தான் அது விளங்கும். எங்கெங்க திரை பார்க்கிறீர்களோ அந்த திரை கணக்கு தான் அரபாவுடைய நாளும் திருநாள். சவுதியில் இமாம் சுதைசி பேசுறாரு. நான் அதை தான் சொல்றாங்க. நாங்க பார்க்கிற பிற எங்களுக்கு தெளிவா சொல்றாங்க. அவங்களும் உலமாக்கள் தான் தெளிவா சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சில அறியாமையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டோம், அது அப்படியே தள்ளிட்டு போயிடணும். எப்ப நாம பெருநாள் சொல்றோமோ அது முதல் நாள். புரியுதுங்களா சொல்றது? இதனால என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் நம்பிக்கையோடு நிறைவேற்ற வேண்டிய ஈதுல் அத்ஹா, நீங்கள் நம்பிக்கையோடு நிறைவேற்ற வேண்டிய குர்பான் செல்லாத நாளில் நடந்துவிடும் அபாயம். கண்டவனையெல்லாம் மார்க்கத்தில் வழிகாட்டியாக நீங்கள் பின்பற்றாதீர்கள். நான் சொல்றது புரியுதா? புரியுதா? தவறான ஆராய்ச்சி, தவறான வழிகாட்டுதல். நீங்க அவங்க இதுல நான் தெளிவா சொல்றேன். இந்த ஜாத்திகள் என்ன செய்யறாங்கன்னா, எப்படியாவது ஒரு நாளுக்கு முன்னாடி சொல்லணும். பிரஸ்டீஜ் நம்ம கூட சேர்ந்துட்டா அவங்க கொள்கை போயிருங்க. நீ அவங்க கூட சேர்ந்தவங்கள்ல பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, முதல் நாள் தொழுதுக்கிறான், குர்பானி கொடுக்குறது, குர்பானி கொடுக்குறான். நான் இருக்கிறதா சொல்றேன். ஏன்னா அவனுக்கே ஒரு டவுட்டு, செல்லாம போயிருமோ. அதனால தயவு செஞ்சு இளைஞர்களுக்கு சொல்றேன், தவறான வழிகாட்டிகளுக்கு பின்னால் போய் உங்கள் விவாதத்தை பாடுபடுத்திக் கொண்டார். இந்த இஸ்ரா கமிட்டின்னு சில இளைஞர்கள் உருவாக்குறவங்க செத்து போயிட்டாங்க. தப்பாக சொல்லிக் கொடுத்து உருவாக்குறவங்களாம் செத்துட்டாங்க. அறியாதவர்கள் இப்ப அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீ ஒரு தனி புக்கு வச்சுக்கிற, தனி பெருநாள் வச்சுக்கிற, நாங்க நிக்கா ஜமாத்து கூட வரமாட்டோம்னு சொன்னா முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்? ஏன்னா அவங்க தான் சுன்ன ஜமாத்துல இருக்கிறவங்க எல்லாம் காவிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், கபரிஸ்தானை கொடுக்க கூடாது. நிகாபுக்கு தனி நாங்க நடத்திடுவோம், நஸ்ரானி தான் நடத்தலாம். ஏற்றுக்கொண்டாரு, ஏற்றுக்கொண்டு அவர் அங்க இவங்க வரதட்சணை வாங்க வேண்டியலாம். அப்புறம் சொல்றாங்க வாங்க வேண்டிய எதுக்கு இந்த கோமாளித்தனம்? ஒரு சமூக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நானும் எனது சஹாபாக்களும் எந்த வழிமுறையோ அதுக்கு பேர் தான் சுன்னத் ஜமாத். இது கம்பெனியே ஜமாத்தா கிடையாது, நபியும் சஹாபாக்களும். இந்த குழப்பங்களுக்கு ஜமாத்துகளுடைய ஒரு பலம் கொஞ்சம் தேவைப்படுது, கொஞ்சம் பலமா செயல்படும். ஏன்னா மக்களுடைய இபாதத் அல்லவா. பெருநாள் அல்லாத முதல் நாள் பெருநாள் தொழுகை நடத்தி மார்க்கத்தில் பல பேருடைய இபாதத்தை வீணடிக்கிற பாவமும் நிறைவேறாத குர்பானியும்
பல நாட்டு சகோதரர்கள் தப்பா சொல்லி கொடுக்குறாங்களே, தப்பிச்சு வர முடியாது, சரி தொழுதுக்குவோம், தொழுது தவறாக சுத்துறாங்க. ஏன் இது தேவைங்கிற நீங்க எல்லாம் தொழுதுக்கு முன்னாடி குர்பானி கொடுத்துருவோம். அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. தவறான மார்க்க வழிகாட்டிகள் அவர்களிடமிருந்து நம் ஈமானை பாதுகாப்பதுதான் இங்க நோக்கம். யாரும் குறை சொல்லி சாதி நோக்கம் கிடைக்க போகுது. உங்களுடைய பெருநாள் பின்னாடி இருக்கக்கூடாது. உங்களுடைய குர்பான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு குர்பான் கொடுத்தா செல்லுமா? எப்ப கொடுக்கணும்? துல்ஹஜ் பிறை 10 அன்று முதலில் பெருநாள் தொழுகை, அடுத்து குர்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்தின் நேர்வழியிலே நாம் அமல்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாக்குறுதி அமானா அல்ஹம்துலில்லாஹ்.